Hey guys, welcome to Raghulan. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஈகிள் ஹோம்ஸோட செகண்ட் டிஸ்பிளே யூனிட் பார்க்குறோம். அண்ட் இதுவும் டபுள் ஸ்டோரி. ஸோ டபுள் ஸ்டோரினா வீட்டுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஒரு மாடிப்படி வச்சு மேலே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் டபுள் ஸ்டோரி. அண்ட் ஸோ இப்போ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து திஸ் இஸ் அரௌண்ட் சம்வேர் அரௌண்ட் $600,000 வெறும் பில்டிங் மட்டும். ஸோ லேண்ட் வேல்யூ இல்லாமல். ஸோ ப்ரொடக்ஷன் வைஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் பில்டிங். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த டிஸ்பிளே ஹோம்ஸ் எல்லாத்துலேயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நிறைய அப்கிரேட்ஸ் போட்டிருப்பாங்க. இதில் போட்டிருக்க டைல்ஸ்லேருந்து இந்த பெஞ்ச் டாப்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60 mil பெஞ்ச் டாப் இது, விச் இஸ் லைக் வெரி திக். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டோன் பெஞ்ச் டாப் ஸ்டோன் வந்து 60 mil, இட்ஸ் வெரி திக் ஒன். அண்ட் இதில் இருக்கிற இந்த ஃபிட்டிங்ஸ் இது எதுவுமே வந்து நீங்கள் ஆக்சுவலாக எந்த பில்டர் டப்பினாலும் சரி முக்கால்வாசி கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து தனியாக அப்கிரேட்ஸ் மாதிரி தான் பண்ணணும். ஸோ லெட்ஸ் குயிக்லி ஜம்ப் இன் டு இட். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் டபுள் ஸ்டோரி. இட்ஸ் 4 to 5 bedrooms, டிபெண்ட்ஸ் ஆன் கன்ஃபிகரேஷன் எது நீங்கள் பிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் இப்போ கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிறது இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாக்கின் வார்ட்ரோப்பு ப்ளஸ் வாக்கின் பேண்ட்ரி ப்ளஸ் அண்ட் லாண்ட்ரி. ஸோ இட்ஸ் ஆல் கனெக்டட் டுகெதர். ஒரு விஷயத்தில் இட்ஸ் அன் அட்வான்டேஜ் பிகாஸ் உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஃபுட் பிரிண்ட்டில் வந்து உங்களுக்கு லாண்ட்ரி வந்து கண்ணில் தெரியாது ஜென்ரலாக யாரோ விசிட்டர்ஸ் வந்தாலும். அண்ட் ஆல்சோ லாண்ட்ரி வந்து மோஸ்ட் கேசஸ் வந்து யூ வில் பி அக்சஸ்ட் ஒன்லி பை தி ஓனர். நீங்கள் கெஸ்ட்டுக்கு வந்து அது ரெஸ்ட் ரூம் மாதிரி வந்து இட்ஸ் நாட் அ பிளேஸ் ஒரு கெஸ்ட் ஆக்சஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஒரு பிளானில் வந்து இட் மைட் ஆல்சோ ஒர்க் அவுட் ப்ரெட்டி வெல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மீடியா ரூம் இருக்குது. அண்ட் கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து டாய்லெட் அண்ட் ஹேண்ட் வாஷ் இருக்குது. இது வந்து நிறைய வீட்டில் வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்காது. அண்ட் எல்லாருமே வந்து அப்ஸ்டேர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டபுள் ஸ்டோரி வாங்குறப்ப ஜென்ரலாக இங்கேன்னு இல்லை எங்கே வாங்கினாலும் சரி கீழே டவுன் ஃப்ளோரில் வந்து ரெஸ்ட் ரூம் வைக்க பாருங்கள். இல்லைனா லேட்டர் டவுன் தி ட்ராக் வந்து நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவீங்க. உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் மேலே ஏறி இறங்க முடியாது. அண்ட் இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் டைனிங் ஏரியா. அண்ட் பக்கத்தில் வந்து ஆல்ஃபர்ஸ்கோ அப்படின்வாங்க. இந்த மீடியா ரூம் வந்து இது நீங்கள் வந்து ஆக்சுவலி வேணும்னா இது ஒரு ஸ்டடி ரூமாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஓப்பனிங்ஸ் இது எல்லாமே வந்து இட்ஸ் லைக் இதில் வந்து ஆக்சுவலி ஒரு டெக்கரேட்டிவ் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்பேஸ் பேர் வந்து ஆல்ஃப்ரெஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ஃப்ரெஸ்கோனா என்ன அப்படின்னா வந்து ஐ டோன்ட் நோ தமிழில் என்னன்னு தெரில. ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு அவுட்டர் ஸ்பேஸ் மேலே வந்து கவரிங் இருக்கும். அண்ட் அந்த இடத்துல வந்து நீங்கள் டின்னர் சாப்பிட்லாம் இல்லை வந்து பார்பிக்யூ பண்ணலாம் அந்த மாதிரி. அண்ட் கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளையன்சஸ் வந்து ஜென்ரலாக நிறைய பில்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது மைக்ரோவேவு, அவன் அண்ட் உங்களுக்கு டிஷ் வாஷரு. ஸோ இந்தமாரி சில அப்ளையன்சஸ் கொடுப்பாங்க. சில அப்ளையன்சஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டேர்ஸு, டிப்பிக்கல் ஸ்டேர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தமாரி உடன் ஸ்டேர்ஸ் வராது. ஸோ இந்த உடன் ஸ்டேர்ஸு அண்ட் கிளாஸ் ஹேண்ட் ரெயில் இது எல்லாமே வந்து இட்ஸ் அன் அப்கிரேடட் பீஸ். இஃப் யூ ஆர் கெட்டிங் அ எலீட் பேக்கேஜ், இந்த பில்டர்ட்டே வந்து ஒரு எலீட் பேக்கேஜ் நீங்கள் வாங்குறீங்க, நிறைய அப்கிரேட்ஸோட வாங்குறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து தேல் ஆட் லாட் ஆஃப் எக்ஸ்ட்ராஸ். ஸோ அதுவும் நடக்கும். அண்ட் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். அண்ட் ஃபீச்சர்ட் வால் இருக்குது மாஸ்டர் பெட்ரூமில். இது வந்து வாக்கின் வார்ட்ரோப். அண்ட் இது வந்து பாத் ஏரியா வித் ஸ்டாண்டர்ட் பாத் டப் இது. அண்ட் இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு வியூவும் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் வந்து லிவிங் ஸ்பேஸை வந்து பெட்ரூம்லேருந்தே பார்க்க முடியும். விச் மேக்ஸ் இட் லிட்டில் யூனிக் ஃபார் திஸ் பிளான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர்ட் வால் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வாக்கின் வார்ட்ரோப்பில் ஒரு லைக் சார்ட் ஆஃப் லைக் ஒரு மிரர் ஃபினிஷ் மாதிரி. ஸோ யூ கேன் ஆக்ட் as a mirror. ஸோ நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப யூ கேன் ஆக்ட், இட் வில் ஒர்க் as a mirror. அண்ட் இந்தமாரி வீடு வந்து எப்போவுமே இந்த பிளான்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்குள்ளாரே வந்து ஒரு சின்ன வியூ மேலேருந்து கீழே பார்க்குறது. அண்ட் ஃபுல் லெங்க்த்துக்கு வந்து ஒரு ரூஃபு. ஸோ இது வந்து சீலிங் வந்து இட்ஸ் லுக்ஸ் வெரி நைஸ். அண்ட் இது வந்து வேனிட்டி. அண்ட் ஸ்டாண்ட் அலோன் பாத் டப்பு, பெண்டன்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ் விச் வில் பி லைக் பில்டர்ஸ் யாருமே சப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வாங்குகிற விஷயம் தான் அது. ஈவன் இந்த வால் பெயிண்டிங்ஸு, டெக்கரேஷன்ஸு, ஃபர்னிச்சர்ஸ் இது எல்லாமே வந்து இந்த டிஸ்பிளே யூனிட் நீங்கள் வந்து பார்க்க வரப்போ உங்களுக்கு ஒரு ஹோம் லைக் ஃபீலிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அப்பியரன்ஸ்க்காக பண்ணுற ஒரு விஷயம். எம்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து இட் டசன்ட் இம்ப்ரெஸ் பீப்புள். ஸோ அதுக்காக இதெல்லாம் பண்ணுறது. இந்த வால் பெயிண்டிங் எல்லாமே வந்து இட் வில் பி சம்திங் யூ ஹாவ் டு பர்ச்சேஸ் இட். ஸோ இட் டசன்ட் கம். அண்ட் so that's the floor walkthrough. And hope you enjoyed it. This is just another ஒரு பெட்ரூம் இது.
அண்ட் பெட்ரூம்குள்ளார வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாக்கின் வார்ட்ரோப். அண்ட் இந்த வாக்கின் வார்ட்ரோப்பில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே சிந்தி சிதறி கிடக்கிற சில துணி, சில விஷயம்லாம் வந்து அழகாக மறைஞ்சிரும். அண்ட் எப்போவுமே வீடு கொஞ்சம் க்ளீனாக ஒரு லுக் அண்ட் ஃபீல் இருக்கும். அதுக்காக வந்து இட்ஸ் அ சார்ட் ஆஃப் லைக் ஒரு மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ஒரு சின்ன பேசேஜ். ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் கைஸ். லெட்ஸ் கேட்ச் அப் அகெயின் இன் another வீடியோ. தேங்க்யூ.